வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் உயிர்த்தெழுந்த அந்த திருநாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாகவும், அந்த திருநாளிலே கர்த்தாவே நடந்த காரியங்களை கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களோடு கூட அந்த வார்த்தை மூலமாய் நீர் இடப்பட போகிற கிருபைக்காக நன்றி கொடுத்திருக்கிற பாஸ்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய சத்தத்துக்கு விரோதமாய், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா காரியங்களையும், அந்தகார லோகாதிபதிகளையும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே அப்புறப்பட்டு ஜெபிக்கிறவப்பா. அடியனுக்கு வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் தாரும். பேசுகிறவன் நான் அல்ல, என் மூலமாய் உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கின்ற மைய பொருள் என்ன என்று பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் உயிர்த்தெழுதல், இரட்சிப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல். அப்படி என்றால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி மேட்டிலே சிலுவையிலே தொங்கினவர். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்ததின் மூலமாய் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் இரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற திருநாள் தான் இந்த திருநாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ வந்தமல்ல. ஒரு இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு பார்க்கிற போது ஆலயம் நிரம்பி இருந்தது. ஒரு சடங்காச்சாரமாய் வந்து போவதல்ல. இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்சிப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். அந்த இரட்சிப்பின் வாசனை மற்றவர்கள் காணும்படியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு என்று கொடுக்கப்பட்ட வேத பாடத்தை பார்ப்போம் என்று சொன்னால், முதலாம் வேதபாடமாக யாத்திராகமம் 14:5 முதல் 31 வசனமும், 2ஆம் வேத பாடமாக கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனமும், வாசிக்க கேட்ட நற்செய்தி நூல் அதுதான் மத்தேயு 28:1 முதல் 10, சங்கீதம் 118 14 முதல் 29 இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தியெல்லாம் எல்லா திருமறையும் சார்ந்து வர இருக்கின்றது. எனவே இந்த மத்தேயு 28:1-10 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலே மட்டுமல்ல, 4 நற்செய்தியாளர்கள் இந்த உயிர்த்தெழுதலை அறிவிக்கின்றார்கள். மார்க் 16 பார்ப்போம் சொன்னால் 16:1-8, லூக்கா 24ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களிலும், யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம், இப்படி 4 சுவிசேஷங்களையும் வரக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா பாடணுமே. அல்லேலுயா 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 என்று சொல்லி காலையிலிருந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் நம்முடைய பாடற்குழு. அவர்களோடு கூட இணைந்து நாமும் பாடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அந்த பாடல் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த திருநாளிலே நாம் ஆலயத்துக்கு வருகிறோமோ, வருகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம். அல்லேலூயாவை பாடி அவரை மகிமைப்படுத்துகின்ற மக்களாய் இருக்க வேண்டும். எங்கு கர்த்தருடைய துதி இருக்கின்றதோ அங்கு கர்த்தர் வாசமாய் இருப்பேன் சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சதா காலமும் உங்களுடைய முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருப்பேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஜீவன் எவ்வளவு காலம் இருப்பது என்று சொல்லி யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மட்டுமாக அவர் நம்மோடு கூட இருக்க முடியாய் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். திருமறை நிகழ்வுகள் அனைத்திலும் பார்க்கின்ற பொழுது இந்த உயிர்த்தெழுதலின் தாக்கம் மிக விரைவாக செயல்படுகிறதை பார்க்கின்றோம். உயிர்த்தெழுதல் என்பது அனைத்து உலகத்திலும் அசைக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஆனால் அநேகர் இந்த குட் ஃப்ரைடேன்னு ஒன்று கொண்டாடுறோம்ல, இன்னைக்கு நம்ம அறியாத புறமஸ்தர்கள், அது என்ன குட்டுனா நல்ல, நான் அன்னைக்கு தான் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல நாள் போட தெரியுது. ஏன்னா நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் பரிசாற்றாமல் இருக்கின்றோம். இன்றைக்கு புறமஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க? குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடேனா
ஆனால் நீங்கள் நானும் எதிலே கட்டப்பட்டிருக்கின்றோம்? ஆண்டவருடைய விசுவாசம் என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார் 3ஆம் நாளிலே, அதன் மூலமாய் திருச்சபை கட்டப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாய் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கின்றோம். நம்முடைய அடித்தளம் பேஸ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, நம்முடைய விசுவாசமே அவருடைய உயிர்த்தெழுதல் தான். அவர் உயிர்த்தெழாவிட்டால் நீங்களும் நானும் வைத்திருக்கிற விசுவாசம் வீண். ஒரு உயிர்த்தெழுதலின் மூலமாய் கிறிஸ்துவத்துக்கு முன் ஈஸ்டர் என்னும் சொல் ஆஸ்ட்ரா, ஈஸ்ட்ரோ அல்லது யோஸ்ட்ரா என்னும் அழைக்கப்படுவதாக இருந்தது. அதற்கு சொல்லுகின்ற பதில் என்ன பார்த்தோன்னு, செழுமதி தேவதை. இவரை முன்னிட்டு தான் ஈஸ்டர் வசந்தகால பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஆனால் ஈஸ்டர் முட்டைகளும் வந்த பிற்பாடு அது ஒரு செழுமையான அடையாளங்களை கொடுப்பதாக இருந்தது. கிங் சேம்ஸ் மொழிபெயர்ப்பாளர் என்னும் ஆங்கில திருமறையில் மொழிபெயர்ப்பில் மட்டும் ஈஸ்டர் என்னும் சொல் உள்ளதாக பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:4 பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், பஸ்கா என்னும் சொல்லை இங்கு கொண்டு வருகின்றதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலுக்கு இணையான எபிரேய சொல் தக்யூமா. தக்யூமா என்பதற்கு கடல் ஐயா அழகாக சொன்னாங்க, எழுந்து நிற்பது அல்லது நிற்கும் ஆற்றல். கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இறை பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு எழுந்து விட்டார். நீங்கள் நான் எப்பொழுது அவருக்காக எழுந்து நிற்க போகிறோம்? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்காக நீங்கள் என்றைக்கு எழுந்து நிற்க முற்பட போகிறீர்கள்? என்னால் நிற்கும் ஆற்றலை கொடுக்கின்ற கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கின்றார். என்னால் முடியாது, அப்படிதான் இருந்த நாங்களாம். ஊழியக்காரங்களுக்கு இந்த ஊழியம் இருக்கின்ற நேரங்களிலே எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை பார்க்கின்ற போது நான் பேச முடியுமா? டெம்பரேச்சர் கூடுது, இருமல் கூடுது. ஏன்? இன்றைக்கு சத்துருவானவனுக்கு தெரியும், காலம் கொஞ்ச காலம்தான். எனவே இவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுப்பார்கள் சொன்னால் அநேகர் எழுந்து நிற்பார்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பார்கள். தூய இம்மானுவேல் ஆலயம் மதுரை மத்திய பகுதியில் இருக்கிறது. இவர்கள் எழுந்து நின்றால் மதுரையே எழுந்து நிற்கும் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனையை சந்தித்துக் கொண்டு இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அனைவருடைய ஜெபம்தான் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஜெபம்தான் எங்களை நிற்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தான் ஆண்டவர் எங்கள் மூலமாய் அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். அங்கு பார்க்கின்ற பொழுது, இன்னும் சொல்ல போகின்ற பொழுது, இதற்கு இணையான கிரேக்க சொல்லை பார்க்கின்றோம், அனஸ்டாசியஸ் என்று. அனஸ்டாசியஸ் அதற்கும் எழுந்து நிறுத்தல் அல்லது உயிர்த்தெழுதல் என்று பொருள்படும். இது 42 முறை புதிய ஏற்பாட்டிலே வருவதாக வேத அறிஞர்கள் சொல்கின்றார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தை 42 முறை இந்த சொல் வருவதாக அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க, இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? மீட்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுதல். மீட்புனா என்ன? ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டால் தானே கொண்டாட முடியும். ரட்சிப்பின் தன்மை என்ன, மீட்பின் தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதை 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று மீட்பின் தன்மை, இரண்டாவது மீட்பின் மகிழ்ச்சி, மூன்றாவது மீட்பின் கொண்டாட்டம். அன்புக்குரியவர்களே, மீட்பின் தன்மை என்னென்றால் ஆண்டவர் சொல்கின்ற பொழுது, தீமையை வெல்ல கடவுள் அருள் குறைதான் மீட்பு. உங்களுக்கும் எனக்கும் எதிராக சத்துருவானம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மேற்கொள்வதுதான் நாம் மீட்கப்பட்ட ஜனமாய் இருப்போம் என்று சொன்னால் அதை மேற்கொள்ள முடியும். இதற்காக நாம் பயணமோ எங்கு செல்ல வேண்டியதில்லை, ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அமர்ந்து. இன்றைக்கு காலையில் 4 மணிக்கு வர முடியுது ஆலயத்துக்கு, 3 மணிக்கு இன்னைக்கு எந்திரிச்சு வர முடியுது. நம்முடைய வீட்டில் என்னைக்கு 4 மணிக்கு முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஜெபித்திருக்கிறோம் குடும்பமாய், இல்லை தனிச்சப்பட்ட ஜெபமாய் நாம் ஜெபித்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருக்காக தன்மை என்ன? ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருந்தார். அவர் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாக இருந்தார். அதன் மூலமாகத்தான் சத்துருவை மேற்கொண்டான். இன்னைக்கு சத்துருவானவன் யாரை
விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு சுற்றி திரிகிறான் சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. அதில் நாம் யாரும் விழுந்து விடக்கூடாது, யாரும் விழுந்து விடக்கூடாது. அவருடைய வருகையிலே தூய இம்மானுவேல் ஆலயத்தின் இருக்கிற உறுப்பினர்கள் யாரும் விழுந்து விடக்கூடாது. எல்லாரும் உன்னதத்துக்குரிய அந்த இடத்திலே நாம் ஒருவர் காண வேண்டும். அப்படின்றால் நம்முடைய தன்மை என்ன என்பதை இந்த நாளை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் பயணம் அழகானதான். எனினும் வியாகுலம், எரிச்சலும், பதட்டம் நிறைந்த சூழ்நிலைதான், வழி நிறைந்தது தான். ஆனால் மீட்பு எளிதாக கிடைக்கும் என்று நீங்கள் நம்பிவிட வேண்டாம். ஒரு தாய் படுகின்ற பாடு எவ்வளவு வேதனையோ அதை விட மேலானது நாம் மீட்கப்படுவது. ஆண்டவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாகத்தான் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாக ஆணியிலே சொல்லுவாங்களே, பசுமரத்தில் ஆணி அடிச்ச ஆணி போல இருக்கணும். இருக்கா? விசுவாசம் இருக்கா? விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை சேவிக்கின்றோமா? விசுவாசத்துக்குள்ளாக நாம் வளர்க்கப்படுகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கின்றார், அறிந்து கொண்டிருக்கின்றார். ஏதோ எங்கேயோ அல்ல, அவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் போகின்ற இடம் எந்த இடம் என்று அறிந்திருக்கின்றார். ஒருவேளை 40 நாள் நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இன்னைக்கு எங்கே போகிறோம்னு தெரியல. இன்னைக்கு ஆலயம் முடிந்தோடனே இன்னைக்கு எங்கே போகிறோம்னு தெரியல. ஆனால் நாளைக்கு காலையில் பேப்பரில் வரும். என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லோரும் நல்லவங்களா அப்படிங்க பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டாஸ்மார்க் வியாபாரம் 62 கோடி ரூபாய் கூடுதலாக விற்கப்பட்டது. எவ்வளோ சாட்சி! ஈஸ்டர் பண்டிகை அன்றைக்கு கூடுதலாக விற்கப்பட்டது. 40 நாள் குடிக்காத குடியெல்லாம் இருந்த எல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு போய் முழுகி குளிக்க போகின்ற மக்கள் உண்டு. அவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களாக இருப்பார்களா? புறமஸ்தர்களோடு கூட இன்றைக்கு கூட இருந்து அவர்கள் பயணிக்கின்றார்கள். அவருடைய வேலை பழுவின் நிமித்தமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது நாம் காட்டுகின்ற மீட்பின் வார்த்தையா, மீட்பின் செய்தியா? நாளைக்கு காலையில் பேப்பரை பாருங்க, போட்டு வாங்க. நான் சும்மா சொல்ல. யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கிறோம், இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நாம் நம்புகிறோமா? இதை நம்புகின்றோமா? ஏதோ அல்ல, நாம் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்று, நாம் மரித்தாலும் ஆண்டவருக்கென்று, நாம் மரித்த பின்பும் நாம் பேசப்பட்ட வேண்டும். அதுதான் மிஷனரியுடைய வாழ்க்கையாக இருந்தது. கடந்த மாதம் பார்த்தோமே, கார்வெல் யாருன்னே தெரியாது, போப் யாருன்னே தெரியாது. எவ்வளோ எல்லாரும் அறிந்து கொண்டோமே. அவருடைய பிறந்த நாளை வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய சீர்திருத்த திருச்சபை அவருடைய நாளிலே அன்றைக்கென்று அவர்களுக்கென்று பாட்டு போட்டியும் எல்லா போட்டியும் வைத்து பிரைஸ் கொடுக்க வேண்டும் சொல்லி ஒருவர் அனுப்பியிருந்தார். எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இளைய சமுதாயம் நம்முடைய மிஷனரிகளை மறந்து விடாதபடி எப்படி ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர் எதுக்காக சொன்னாரோ தெரியல, நான் சொன்னது இன்னைக்கு எப்படியாக நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். எனவே அன்புள்ளவர்களே, அன்றைக்கு மோசே இடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இருக்கின்றவராகவே இருக்கின்றேன், இருக்கிறவராக இருக்கின்றேன். அவரே உன்னை அனுப்பினார் சொல் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படின்றால் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மோடு கூட பயணிக்கின்றவராக இருக்கிறார். நம்முடைய சுக துக்கங்களிலே, நம்முடைய வேதனைகளிலே, நம்முடைய வியாகுலங்களிலே, நமக்கு வரக்கூடிய போராட்டங்களிலே அவர் நம்மோடு கூட பயணிக்கின்றதுக்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். ஆண்டவரோடு பயணிக்கும் பயணம் இருக்கிறது, அது மாதிரி ஒரு பயணம் இல்லைங்க. ஒரு விளையாட நினச்சி பாருங்கள். சிஎம் கடந்த வாரம் தூத்துக்குடி வந்திருந்தார். காலையில் அப்படியே வாக்கிங் போயிருக்காரு. ஒரு வீட்டில் கூப்பிட்டோன்னே போயிட்டார். வீட்டுக்குள்ளே போயிட்டு டீ கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டு அந்த குடும்பத்தாரை எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க டிவியில்? அந்த எங்கள் வீட்டுக்கு வந்தார் சிஎம், டீ குடிச்சாரு, எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஆண்டவர் நம்ம வீட்டிலே இருக்கின்றார். நாம் எவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய சத்துருவானவன் கொண்டு வந்திருக்கின்ற சூழ்ச்சியிலே நாம் விழுந்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த அனுபவம் தான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. அதான் மீட்பின் தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது, மீட்பின் வழியாக இருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் நம் எப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 8:26 அங்கே பார்க்கிறோம், பிலிப்பு எழுந்து எருசலேமிலிருந்து கசா செல்லும் வழியிலே தெற்கு தெரு நோக்கி போ என்றார் என்று பார்க்கின்றோம். அப்படினால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்ம எங்கெல்லாம் சொல்கிறார் அங்கெல்லாம் போகணும். போகிறோமா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம்? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையில் வருகிறோமே, வந்துட்டு எத்தனை இடத்துக்கு போய் அவர் உயிர்த்தெழுந்தார், நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் ஜீவுள்ள தேவனாய் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார், இன்றைக்கு போய் பார்ப்பீர்கள் சொன்னால் அந்த கல்லறை இன்றைக்கும் இருக்கின்றது, அதனுடைய மூடின கல் புரட்டப்பட்ட கல்லாய் இருக்கின்றது என்று சொல்லி எத்தனை பேர் சாட்சி பகர்கின்றோம். 2014 போய் அந்த கல்லறைக்குள்ளாக போய் வந்தவன் இன்றைக்கு பேசுகின்ற போது அதே இடத்துல இருக்கின்றது. அங்கே போனால் ஒரு கைடு அதுக்காக இருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்தால் ஒரு ரூமு, அதுக்கப்புறம் சைடு ரூமு. அப்போ உள்ளே வந்துட்டு அப்புறம் உள்ளே போனோன்னா இங்கே தான் ஐயசாமியை வைத்திருந்த இடம் இன்றைக்கும் இருக்கின்றது. அதோடைய கல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரியது. அந்த தேர் போகிற தேரில் இருக்க சக்கரம் இருக்குது, அதோட பெருசு. இன்றைக்கும் அந்த கல் இருக்கின்றது. எல்லாருக்கும் கல்றையில் என்ன போட்டிருப்பாங்க? பிறப்பு இறப்பு, அவ்வளோதானே. ஆனால் ஆண்டவருடைய கல்லறையில் உயிர்ப்பும் உண்டு. இன்றைக்கும் வெறுமையான கல்லறாய் இன்றைக்கும் காட்சியளிக்கின்றது. அதான் அவருடைய தன்மை. அவரால் நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனமாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா நம்முடைய வாழ்விலே தடைக்கற்கள் அநேகம் உண்டு. ஆனால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள மீட்பு என்னும் தன்மையை நாம் தரித்தவர்களாய் நாம் முன்னேறி செல்வோம். இரண்டாவதாக மீட்பின் மகிழ்ச்சி. உண்மை தன்மை பார்த்துட்டோம். மகிழ்ச்சி என்ன அங்கே பார்க்கின்றோம். நாம் யாத்திராகமத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம் சொன்னால், அங்கே யோசேப்பை கடவுள் அழைக்கின்றார். அழைத்து அங்கே செல்கின்ற பொழுது அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு எகிப்திலே அடிமைத்தனத்திருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். இந்த விடுதலையை கொடுக்கின்ற நேரத்திலே நடைபெற்ற சம்பவம் தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்திலே எல்லாம் பார்க்கின்ற போது மறுபடியும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வுக்குள்ளாக அவர்களை உருவாக்க அவர்களை அழைத்து செல்கின்றார். எவ்வளோ நாள்? 40 வருடம். வேதாகிகள் சொல்கிறாங்க, ஷார்ட்கட்டில் போனால் 4 நாளில் போயிடலாமா. ஆனால் ஆண்டவர் வனாந்தரத்தில் சுற்றி கூப்பிட்டு வந்து அங்கே மோசே இடத்திலே அதோ வார் காணான் என்று சொல்லி காமித்து அதே இடத்திலே அவர் மரித்து அந்த மலையிலே இன்றைக்கும் அவருடைய கல்லறை இருக்கின்றது. அதற்கப்புறம் யோசுவாவை கொண்டு அவர் வழிநடத்தி அந்த கானான் தேசத்துக்குள்ளாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் கைப்பிடித்து வழிநடத்துகின்ற கர்த்தர் நம்முடைய முடிவு புரிந்தும் அவர் நம்மோடு கூட இருப்பார் அல்லவா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் கடைசி மட்டுமாக அந்த கானானை பிரவேசிக்க மட்டுமாக யோசுவாவோடு இருந்தாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நானும் நம்முடைய டெஸ்டினேஷன் எங்க? பரம கானான். ஏதோ இங்கே வாழ்ந்தோம், உலகத்தில் வாழ்ந்தாச்சு. உலகத்தில் நான் இப்படியாக இருந்தேன், அப்படியாக இருந்தேன் என்று பறைசாற்றி கொண்டிருக்கவில்லை. நம்முடைய டெஸ்டினேஷன்லாம் பரம கானானுக்காக இருக்க வேண்டும், பரம கானானை நோக்கி இருக்க வேண்டும். அப்படின்றால் நமக்கு வரக்கூடிய தடைகள் உண்டு. அந்த தடைகளின் மத்தியிலும் அன்றைக்கு மோசே மூலமோ யோசுவா மூலம் அழைத்து வந்த கர்த்தர் இன்றைக்கு அநேக தேவதாசர்கள் மூலமாய், இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் தினமும் இங்கிருந்து நம்முடைய வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். உள்ளத்துக்குள்ள போகுதா? உள்ளத்துக்குள்ள போய் தியானிக்கின்றோமா? யாருக்காச்சும் போய் சொல்றோமா? சொல்லணும்னா தானே கேட்கணும், கேட்டாதானே சொல்ல முடியும். ஏதோ சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம முடிஞ்சோன்னு நம்ம போய் வீட்டு வேலையை பார்க்க போறோம், நாளைக்கு ஆபீஸுக்கு போறோம். யாருக்கு போய் நம்ம சொல்ல போறோம்? அதனால இதை கேட்டு என்ன இதுதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் உள்வாங்கி அதை நம்முடையது ஆக்கி கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் புறப்பட்டு செல்வோம் சென்றால் நிச்சயமாக எதிர் வீட்டு அக்கா, பக்கத்து வீட்டு அக்கா, என்னக்கா இன்னைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கேட்பாங்க. நிறைய பேர் பார்த்தா வச்சு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டீங்களே, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்படி கேட்டால் அதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ளாக உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வருகின்ற பொழுது அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்.
இன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாளில் வந்திருக்கின்றமே, நாம் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது பக்கத்து விட்டு அக்கா, எடுத்து விட்டு அக்கா கிட்டலாம், எங்க ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்து விட்டார், எங்களுக்கு உயிர்த்தெழுந்து விட்டார், மகிழ்ச்சி கொண்டாட்டம், வாங்க எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட மாட்டோமே, நமக்கே பத்தாது. இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிட்லாம், நாளைக்கு சாப்பிட்லாம். அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு மத்தியானம் கொடுத்தாச்சுன்னா நாளை அவ்வளோதான் முடிஞ்சிடும். அன்புக்குரியவர்களே, பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஓட்டுக்காக வந்து கொடுத்தோன்னே சாப்பாடு வாங்குறோமே அப்படின்றால், நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்காக நாம் மற்றவர்களுக்கு கரம் நீட்டி நாம் உணவை கொடுக்க வேண்டாமா? மற்றவர்கள் புசித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை கண்டு நாம் சந்தோஷமடைய வேண்டாமா? நினைத்து பாருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 2024 தேர்தல் கடவுள் உணர்த்திக்கிட்டே இருக்காரு. எக்காரணத்தை மட்டும் நீங்க எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும், எவ்வளவு தாழ்மையில இருந்தாலும், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும், எங்கேயும் கரை நீட்டி காசு வாங்கிறாங்க, கரை நீட்டி உணவு பற்றத்தை வாங்கிறாங்க, வேற எந்த பொருளையும் வாங்கிறாங்க, வாங்கி ஓட்ட போட்டீங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கு சாபம். திரும்ப 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 அது கத்துறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசத்தில் நமக்கு படுகின்ற பாடுகளை அறிந்திருக்கின்றோம். அதற்காக அநேக முயற்சிகள் எடுத்துக்கொண்டார்கள். கிறிஸ்துவாய் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு உண்டு. அதை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்ற மகிழ்ச்சியை நாம் காட்ட வேண்டும். மகிழ்ச்சிக்கு ஆதாரம் கடவுள் ஒருவர் மட்டும்தான். அவர் நம்மில் வாழும் பொழுது அவர் அருளும் மகிழ்ச்சி ஈடு இணைற்றதாக இருக்கும். திருப்பாடல் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 118, 14, 20 பார்க்கிற பொழுது எல்லாம் இஸ்ரவேலர் ஆண்டவரை துதித்து பாடுவதைத்தான் அந்த இதில் 118 பார்க்கின்றோம். அவள்தால் நீங்கள் நானும் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து போய் வீட்டில் 118ஆம் சங்கீதம் 14 முதல் 29 வாசித்து துதியுங்கள் கர்த்தரை. இன்னும் பார்க்கின்ற பொழுது நாம் குருத்தோலை ஞாயிற்றில் பாடலை பாடி வந்தோம். அதனுடைய முக்கியத்துவம் பெறுகிறது. திருவிருந்தின் அனுபவம் இன்னும் பெரியவாக்கம இன்னும் அவரோடு கிட்டி சேர்ந்திருக்கின்றோம். அப்படினால் இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாய் அவருடைய மீட்பு நமக்குள்ளாக, நமக்காக என்று சொல்லி, எனக்காக என்று சொல்லி அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். இந்த மகிழ்ச்சி புதிதாக்கப்பட்டதாய் ஏதோ வாழ்ந்தோமல்ல, இன்றைக்கு ஒரு புது மகிழ்ச்சியோடு புது அனுபவத்தோடு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் வேதம் கொலோசியர் 3:11 பார்க்கின்ற போது வேற்றுமையை தவிர்க்கும் ஆதாரம் கடவுளிடம் வருகிறது. இதனால் மகிழ்ச்சியின் அடிப்படை உயிர்ப்பிக்கப்படும். கடவுளின் சாயலுக்குள்ளாக வரையறுக்க முடியாது. என்றால் ஆண்டவருடைய அறிவு என்பது நமக்கு அப்பாற்பட்டது. அது நமக்கு முடியவே முடியாது. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை வைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது தான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற காரியம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி காணப்படும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டு அனுபவித்த மகனா மரியாள் இன்னைக்கு வாசித்தோமே, அவரோடு இருந்த மற்ற மரியாளுகளும் அதில் இன்னைக்கு பார்க்கின்ற போது மார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கு 16 பார்த்தீங்கன்னா, ஓய்வினால பின்பு மகனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுதந்திரம் முன்னாடி வாங்கி கொண்டு போனார்கள். ரொம்ப டீட்டெயிலாக யார் யார் போனாங்க அப்படின்னா அங்கே போகிறாங்க. போனோடனே அங்கே நடைபெற்ற காரியம் என்ன? அங்கே அவருடைய காரியம், அவர் உயிர்த்தெழுந்தவராய் இல்லை போகிறப்ப அவங்களுடைய சம்பாஷணை பார்த்தீங்கன்னா, ஐயா காலையில் அதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க. யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவார்? அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பியாச்சு. கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே கல்லறை மூடி இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டு செல்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய நாம் புறப்படுகின்ற பொழுது அப்படிப்பட்ட தடைக்கற்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. தடைக்கற்களை தாண்டி தாண்டி தான் நாம் போய்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? அது புரட்டப்பட்டு தள்ளுவன் யார் என்று ஒருவர் சொல்லி சொன்னார்கள். அது மிகப்பெரிய கல்லாக இருந்தது. அவர்கள் என்ன பண்ணாங்க? ஏறிட்டு பார்த்தவுடன் என்னாச்சு? அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி! இன்றைக்கு அன்புக்குரிய தேவ ஜனமே, வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி போடுகின்ற கர்த்தர் இன்றைக்கு உயிர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்கள் நான்
இந்நாள் வரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தடைக்கல் இருக்கின்றதே, நான் முன்னேறி செல்ல முடியாதபடி எங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கின்றதே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருந்தோமே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு கடவுளுக்கு நமக்கு பார்க்கின்ற பொழுது நாம் ஏறெடுத்து பார்க்கையில் நம்ம பார்க்கிறப்ப என்ன ஆகும்? லைன் கிளியர், ஒன்றும் இல்லை. அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது, கல்ல இருந்த இடம் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது, அந்த தடைகள் நீக்கப்பட்டது, அவர்கள் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் உயர்த்தெழுந்திருக்கின்றார். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! மகிழ்ச்சியா இல்லையா? யாருக்குமே தடை இல்லையா? என்ன ஒருத்தரும் பேச மாட்டேன். யாருக்குமே தடை இல்லையா? இல்லையா? யாருக்கும் தடை? உங்க வாழ்க்கையில எந்த தடையும் நீங்க சந்திக்கலையா? எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தியை ஆண்டவர் ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய என்னுடைய தடையை மாற்றி போடுகின்றதற்காக நான் உயிர்த்தெழுந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தடைகள் உண்டு, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைகள் உண்டு. எல்லாவற்றையும் நிவர்த்தி பண்ண முடியாது. இன்னைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார். கல் புரட்டப்பட்டு விட்டது, வெறும் கல்லறையை இருக்கின்றது. அவர் அங்கே இல்லை. ஒரு நாள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். மூன்றாவதாக மீட்பின் கொண்டாட்டம். கொண்டாட்டம் என்ன? உயிர்த்தெழுந்த திருநாளில் கொண்டாடுறது என்ன? முடிஞ்சோன்னு எல்லாத்துக்கும் கேக் கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க. இருக்கேன்னு தெரியல, தயவுசெய்து ஐயா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னாக்கா அதை வாங்கி சாப்பிட்டு போகிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கின்ற நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவர் அங்கே மிக அருமையாக யார் இடத்துலாம் என்ன சொல்கிறார்? நம்ம 28 அந்த ஸ்திரீகளை நோக்கி என்ன சொல்கிறார்? நீங்கள் பயப்படாதிருங்கள். 28:5 சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, தெரியும், பாருங்க, அவர் வச்ச இடத்த நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போய் காமித்து, அவர் இங்கே இல்லை, வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய். எப்படி போகணுமா? போயல்ல, சீக்கிரமாய் போய். இன்னைக்கு வந்திருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கல்லறையிலே, வெறுமையான கல்லறை என்று ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். வெறுமையான கல்லறையை நாம் கண்டுவிட்டோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்து விட்டோம். அங்கே பார்க்கின்றோம், சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், ஒரு பக்கம் பயம், அந்த பயத்துக்கு மேலே என்ன இருந்துச்சு? மகா ஈக்குவலாக இல்லை, மகா சந்தோஷம். சந்தோஷம், அந்த கொண்டாட்டம் அவங்களுக்கு மகா சந்தோஷமாய் இருந்தது. கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசருக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்கிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்தபோது அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். பாருங்கள் என்ன நடந்தது, போய் சொல்லுங்க என்ன சொன்னார். ஆனால் இவங்களுக்குள்ள என்ன? ஒரு பயம், அதே நேரத்தில் மகா சந்தோஷம். ஓடுறாங்க, சீக்கிரமாக ஓடுறாங்க. ஆண்டவருடைய இவங்க செய்கிற காரியங்களை பார்த்தாரு. இவங்க நம்ம சொன்ன மாத்திரத்தில் இப்படி ஓடுறாங்களே என்று சொல்லி அவரே எதிர்கொண்டு வருகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருக்காக ஓடுவோம் என்று சொன்னால், அவருக்காக ஓடுவோம் என்று சொன்னால், அவர் உங்களுக்கும் எனக்கு முன்பாக தென்படுபவராக இருக்கின்றார். எதுவும் நமக்கு இது பண்ண முடியாது. இந்த உலகத்தின் எந்த காரியமும் நம்மை தீட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஓடணும். உட்கார்ந்திருக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சீசர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, கிட்ட வந்தபோது மீண்டும் என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி திருப்பி சொல்றாரு, சொல்றாரு, பயப்படாதீர்கள். ஏன்னா அவங்களுடைய பயத்தை அவர் அறிந்திருக்கின்றார், நம்முடைய பயத்தையும் அவர் அறிந்திருக்கின்றார். அறியாம இருக்காரா? நம்ம பயந்து பயந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் என்ன ஆகுமோ, அடுத்த நாள் என்ன ஆகுமோ, வரக்கூடிய நாட்கள் ஒருவேளை 40 நாள் உபவாசம் அதுன்னு போயிடுச்சு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாம் எதையெல்லாம் சந்திக்க இருக்கின்றோமோ ஒரு பயம் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இந்த கேள்விக்குறிக்கு அங்கு சொல்கின்றார் பயப்படாதீர்கள், மீண்டும் சொல்கிறார் பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரருக்கு கல்லியாவுக்கு போகும்படி அவர்கள் சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அப்படின்னா சகோதரருக்கும் போய் சொல்லணும். ஒன்று சீசர்களுக்கும் போய் சொல்லுங்க, சகோதரருக்கும் போய் சொல்லுங்க, அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். இன்றைக்கி நம்ம எத்தனை பேருக்கு போய் சொல்ல போகிறோம்? தீர்மானம் எடுக்கணுமா இல்லையா?
தீர்மானம் எடுக்கணுமா? இன்னைக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? யாருக்காவது ஒரு ஆளுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, பக்கத்தில் உட்காந்துருக்க அம்மாவுக்கு, அம்மா எங்கேம்மா இருந்து வரீங்க, என்னென்னமோ பேச போகிறோம், எங்கேம்மா வரீங்க, நீங்கள் எங்கேம்மா அப்படியா என்னம்மா செய்வீங்க கேட்டுட்டு, அம்மா இன்றைக்கி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தாருமா, நாங்கள் சர்ச்சுக்கு போய்ட்டு வரோம்மா, அவர் இன்னைக்கு ஜீவ உள்ளவராக இருக்காருமா, இன்னும் சொல்லிட்டு போயிடுங்க. அந்த வார்த்தை மாத்திரம் போதும். அந்த வார்த்தை தான் கிரியை செய்யும். அவர் வார்த்தையினால தான் உலகத்தை படைத்த தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்குத்தான் வல்லமை உண்டு. நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, பெருமண்ட ஒரு அம்மா இருந்துச்சு, வேகமாக சர்ச்சுக்கு வந்துச்சு, நல்லா பொட்டு வச்சுருக்கோம், நல்லா இது பண்ணியிருக்கோம், ஒழுங்காக சர்ச்சுக்கு வரோம். அவங்கள்ட்ட அங்கே இருக்க சிஸ்டர்லாம் என்ன பண்ணாங்க, நீ சர்ச்சுக்கு வர்றது சரி, ஆனால் அந்த பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வரக்கூடாது, நீ பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வரக்கூடாது. ஒரு இந்து மதத்திலேருந்து வர பொண்ணுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பொட்டை எடுத்தாச்சுன்னா அவங்கள பொறுத்த மட்டும்தான் அது ஒரு இது. அந்த சகோதரிக்கு குடும்பம் உண்டு. ஒரு நாள் என்கிட்ட வந்தாங்க. யார் சொன்னாங்க? இந்த சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்குலாம் வராங்க. வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பொட்டு வச்சுட்டு வாங்க, எல்லாம் பூ வச்சுட்டு வாங்க, இதை வச்சுட்டு நீங்கள் ஆலயத்துக்கு மட்டும் ஒழுங்காக வர விட்டுறாங்க, யார் என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு வாங்கன்னு வந்துக்கிட்டே இருந்தாங்க. நடைபெற்ற காரியம் இதெல்லாம் கட்டுக்கதையாக பரிசுத்தலத்துன்னு சொல்ல காட்டேஜ் பிரேயர் ஒரு வீட்டில் நடக்கும். ஒரு தடவை ஒரு வீட்டில் நடக்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் 4 பேருக்கு ஒரு 4 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம். அப்பொழுது அந்த பொண்ணுக்கு ஊழியர்களுக்காக ஜெபின்னு சொல்லி கொடுத்தோம். நீங்கள் என்ன நினச்சிங்க, அந்த மகள் ஜெபித்த ஜெபம், கண்ணீரோடு கூட ஜெபித்த ஜெபம், நானும் ஒரு ஊழியக்காரியாய் ஆக வேண்டும், ஊழியக்காரருக்காக ஜெபிக்க சொன்ன மகள் அதை ஜெபித்து விட்டு நானும் ஒரு ஊழியக்காரியாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்னு சொன்னால் யார் இது பண்ணுது? ஆண்டவருடைய கிரியை, நம்முடைய வார்த்தை அல்ல. நாம் சொல்லாமல் அலைகிறோம். நான் சொன்னால் நம்ம வண்டவாளையம் வெளியே வந்துடுமே, நம்ம பண்ணுறதெல்லாம் வெளியே வந்துடுமே. நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும் அக்கா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாக்கா, உன்னை பற்றி எனக்கு தெரியுக்கா, அண்ணே நீ ஒன்றும் சொல்ல வேண்டாண்ணே, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னே. அதுதானே நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம பண்ணுற வேலை நம்ம சொல்ல முடியல, கொண்டாட முடியல. கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறது போல இன்றைக்கு நாம் கொண்டாட வேண்டியது, கிறிஸ்துவர்கள் கொண்டாட வேண்டியது கிறிஸ்துமஸை, புது வருஷத்தை அல்ல, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகையை மிக விமர்சனமாக கொண்டாட வேண்டும். திருச்சபை அதற்காகத்தான் அழைக்கப்பட்டது. அவர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் திருச்சபை இல்லை. அப்படினால் திருச்சபையின் அஸ்திபாரமாயே இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை. கிறிஸ்துமஸுக்கு எவ்வளவு டெக்கரேஷன், போட்டா போட்டி, நியூ இயருக்கு போட்டா போட்டி. இன்றைக்கு எங்க நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஏன்னா இன்னைக்கு லீவு கிடையாது, இன்னைக்கு கிளாஸ் வச்சுருக்காங்க, லீவு. அதெல்லாம் லாங் லீவ் வருது. கிறிஸ்துமஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் லாங் லீவு. நம்ம ஜாலியாக நம்ம கொண்டாடிக்கலாம். இன்றைக்குத்தான் நாம் புத்தாடை போட வேண்டும். இன்றைக்குத்தான் நாம் மற்றவர்களோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இன்றைக்குத்தான் மற்றவர்களுக்கு கேட்க கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிறந்தார் என்று கேட்க கொடுப்பதோட கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், இந்தாங்க பிடிங்க கேட்க, பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் கொடுத்து பாருங்க. நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் உயிர்த்தெழுவார். அவர்களும் கடவுளுக்களாக இருப்பார்கள் என்பதை நாம் இருக்கிறோம். கொண்டாட்டத்தை நாம் இன்னைக்கு அடக்கி வைத்திருக்கிறோம். நம்ம ஒரு குறுகளுக்குள்ளாக ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், வந்துட்டு போய் முடிஞ்சது, இன்னைக்கு போய் சாப்பிட்டோம். 40 நாள் என்ன வைக்கல, பூ வைக்கல, அசைவம் சாப்பிடல. இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சு முடிச்சுட்டே வந்திருப்பீங்க. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவோம். ஒரே போனால் எப்படியும் நம்ம ஐயா வந்து 12 மணிக்கு 12 மணிக்கு தான் விடுவார். சாப்பிட்றதுக்கு வந்துடலான்னு இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நிறைய பேர் வீட்டில் ரெடியாக இருக்குது போய் சாப்பிட்றதுக்கு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கொண்டாட்டமாய் உயிர்த்தெழுதல் இருக்கிற பொழுது ஏன்னால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் 1 கொரிந்தியர் 15:55 சொல்கிறார், உன் சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. சாவை வெற்றியாய் சிறந்த ஆண்டவர். இன்றைக்கு நாமும் கூட எந்த சூழ்நிலையும் சாவை கண்டு நாம் பயப்படாதபடி அது வெற்றியாய் நாம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றபடி நம் வந்திருக்கிற அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே மற்றவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்தவும், உயிர்த்தெழுதல் என்பது எழுந்து நிற்றல் என்பதை நான் முதலாவதே சொன்னேன். எனவே இன்றைக்காவது என்னால் முடியாதுங்க,
ஒரு நொண்டி நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே நிற்கிறது உங்களை போல இருக்கிற ஒரு மனிதன் அல்ல, ஒரு நொண்டி. என்னுடைய வலது கால் 2 ஸ்க்ரூல நிற்குது. 2008 இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றேன். இதில் ஏறும்போது இறங்கும் போது ஒவ்வொரு நாளும் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை இந்த பாடு நேற்றோடு முடிந்து போகும், இன்றைக்கு அங்கு செல்லலாம் என்று சொன்னால் இன்றைக்கும் எனக்கு அந்த பாடு இருக்கின்றது. பாடுகளோடு கூட தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இரவு பகல் பார்க்காதபடி ஒரு நொண்டியை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் என்று சொன்னால், ஒரு பலவீனமான ஒரு பாண்டத்தை, இருதய நோய் உள்ள ஒரு பலவீன பாண்டத்தை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொன்னால், இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு 100% ஹெல்த்தோட இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? வயதானவர்களை விட்டுருங்க. வயதானவர் நிச்சயமாக அவர்களுடைய காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்து முடித்து தான் இன்றைக்கு அவர்கள் ஓய்வில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடக்கின்ற ஊழியமே அவருடைய ஜெபத்தினால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எத்தனை பேர் எழும்பி இருக்கின்றோம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கின்றோம்? எங்கெங்கேயோ படிக்க வைக்கணும், என்னென்னமோ செய்யணும். ஆனால் என்னுடைய பிள்ளை ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் பிரதிஷ்டை பண்ணி பாருங்க. உங்களுடைய கற்பங்கள் திறக்கப்படும். ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக உம்முடைய பணிபடத்திலே பணி செய்யும் பணிவிடைக்காரனாய் நான் அவனை மாற்றுவேன் என்று சொல்லி, அவனை ஒப்படைப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. நம்முடைய சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த மலடு என்ற அந்த வார்த்தையே இல்லாமல் போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம்? என் பிள்ளை இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், அதெல்லாம் தேவை. ஆனால் நாம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதுதான் கொண்டாட்டம். அன்பும் இரக்கம் நிறைந்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கின்றார், நமக்கு மீட்பை கொடுத்திருக்கின்றார். அந்த மெய்யான கொண்டாட்டத்தையும் மெய்யான மகிழ்ச்சியையும் நாம் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கின்ற சக விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ளவும். சக விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ள மீண்டும் சொல்கிறேன், சக விசுவாசிகளோடு சக விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ளவும். நமக்கோடு பணிபுரிகின்ற சக ஊழியர்களோடு பகிர்ந்து கொள்ளவும். நம்மோடு கூடியிருக்கிற சக குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளவும். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவியானவர் நம்மை கிருபையும் முத்தாசனம் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த உள்ள வார்த்தைக்காக நன்றியோடு வைத்திருக்கிற பாஸ்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்பா. கேட்டது மட்டுமல்ல ஆண்டவரே, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களிலே செயல்படத்தக்கதாய் நேரம் கிருபையுமாய் பிரவேசம் செய்கிறோம். ஜீவனங்கள் தாவே. ஆமென். ஆமென்.